அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போது பார்த்திங்கன்னா டைம்லைன், அதாவது காலக்கோடு. இந்த காலக்கோடை பொறுத்த வரைக்கும் ஸ்கேலை முதல்ல நம்ம எழுதிடணும். ஸ்கேல் அதாவது அளவுகோல். இந்த அளவுகோலை பொறுத்த வரைக்கும் 1 யூனிட் = 10 இயர்ஸ், அதாவது ஒரு அலகு = 10 ஆண்டுகள். இப்போது குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த வாட்டி பொதுத் தேர்வில் கேட்க போகிற வருஷம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1930 1950, அதாவது 1930 to 1950 இந்த இயர்க்குள்ளே ஒரு 5 இன்சிடென்ட் எழுத சொல்கிறாங்க. சிம்பிளாக இதை ஞாபகம் வச்சது ஒரு ஐடியா சொல்கிற கேட்டுக்கோங்க. இந்த 1930ன்னு ஆரம்பித்தாலே உங்களுக்கு ஃபஸ்ட் அந்த 30லேருந்தே ஆரம்பிக்க போகிறோம். அதாவது முதலாவதாக அந்த 30லேருந்தே ஆரம்பிக்க போகிறோம். அதனால் என்ன சொல்ல போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த 30லேருந்து ஆரம்பிக்க போகிறோம்ல, அதனால் ஃபஸ்ட் ரவுண்டு 30லேருந்து ஆரம்பிக்க போகிறோன்றதுனால ஃபஸ்ட் ரவுண்ட் இது டேபிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு டேபிளாக நினச்சிக்கோங்க. டேபிள் கான்ஃபரன்ஸ், அதாவது முதல் வட்ட மேசை மாநாடு தமிழில் சொல்லுவாங்க. 1930 தான் அது நடக்குது. அப்போது 1930ன்னு கேட்டாலே நீங்கள் முதல் எழுத வேண்டியது ஃபஸ்ட்டு ரவுண்டு டேபிள். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அது தொடர்ந்து 2 வருஷமும் செகண்ட் அண்ட் தேர்ட், அதாவது 30 ஃபஸ்ட் ரவுண்டு டேபிள் கான்ஃபரன்ஸ், 31 செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், 32 தேர்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். அதாவது 30ல் ஃபஸ்ட்டு, 31ல் செகண்ட், 32ல் தேர்டு. ஓகேங்களா? இது முடிஞ்சு போச்சுங்களா? இப்படி 3 ரவுண்டு டேபிளில் உட்காந்துட்டே இருக்கிறதுனால கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு 34ல் ஒரு லாங் மார்ச். ஸோ எதுக்காக இதை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இதை சொல்கிறேன். ஆக்சுவலாக அது என்னென்னா அப்படி வராது. பட் உங்களுக்கு இந்த ஷார்ட் பீரியடில் நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இந்த ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். 30ல் ஃபஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், 31ல் செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், 32ல் தேர்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், அதாவது முதல் வட்ட மேசை மாநாடு, 2ஆம் வட்ட மேசை மாநாடு, 3ஆம் வட்ட மேசை மாநாடு. அதுக்கடுத்து அப்படியே ஒரு வருஷம் கேப் விட்டுட்டு 34ல் லாங் மார்ச். இப்போது ஆஸ் யூஷுவல் உங்களுக்கே தெரியும் 2ஆம் உலகப் போர் எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1939, அதாவது 1939. அப்போது 1939ல் நடக்குதுன்னா இங்கே பாருங்கள் 34, 35, 36, 37, 38, 39. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா 1939 அப்போது செகண்ட் வேர்ல்டு வார். நான் ஷார்ட் ஃபார்ம் போடுறேன், நீங்கள் என்ன ஃபுல் ஃபார்மில் எழுதணும். செகண்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட். ஓகேங்களா? அப்போது 39 ஆரம்பித்து எப்போ முடியுது? 1945. அப்போது 40, 41, 42, 43, 44, 45. அப்போது 1945ல் எண்ட் ஆஃப் த செகண்ட் வேர்ல்டு வார். ஓகேவா? அப்போது இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு இடையில இதுவே 1, 2, 3, 4, 5, 6 ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம இதிலே 6ஓட இன்சிடென்ட் எழுதிட்டோம். இது இல்லாமல் நீங்கள் எழுதணும்னா 47ல் இந்தியா காட் இண்டிபெண்டன்ஸ். ஸோ சிம்பிளாக 5 மார்க்கை ஈஸியாக எடுக்கலாம், அசால்ட்டாக எடுக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு 1910லேருந்து 1930க்குள்ளே ஈவெண்ட்ஸ் வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக அனுப்புகிறேன்.